புதுச்சேரியில் அரசு இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்தும் புத்தக கட்டணம், கிளினிக்கல் கட்டணம், சீருடை கட்டணம், பேருந்து கட்டணம் போன்றவற்றிற்கு பணம் இன்றி தவிப்பதால் படிப்பை தொடர உதவ வேண்டும் என்று ஏழை மருத்துவ மாணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கரிக்காலம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஐயனார் அஞ்சலை தம்பதியின் இளைய மகன் ராஜகுரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார். அரசு ஒதுக்கீட்டில் படிக்கும் இவர் பிற செலவினங்களுக்கு பணமின்றி தவித்து வருகிறார். தனியார் தொண்டு நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் தான் ஆசை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கும் கால் சரியில்லை. எங்கள் பாட்டி தான் எங்களை வளர்க்குறாங்க. எனக்கு டாக்டர் ஆகணும் தான் சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஆனால் அதுக்கு ஏற்ற பணமும் வசதியும் என்கிட்ட இல்லை. நான் கவர்மெண்ட் கோட்டாவில் நீட்டில் 187 மார்க் எடுத்து பிம்ஸ் காலேஜ் எனக்கு கிடச்சிது. அங்கே பாதி தொகை தான் கவர்மெண்ட் எனக்கு கட்டுச்சு. மீதி பஸ் ஃபீஸு எல்லாமே கட்ட முடியாமல் சூழ்நிலையில் இருக்கேன் நான். அதுக்கு யாராச்சும் உதவி செஞ்சால் எனக்கு நல்லாயிருக்கும்.